வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி நாம் பாரதியார் கவிதைகள், இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம பாரதியாரை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு பதிவு. செந்தமிழ் நாடு அப்படின்னு என்ன பாடியிருக்காங்கன்னு பாருங்கள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரதியார் ஏன் தந்தையர் நாடுன்னு சொன்னார் அப்படின்னு தெரியாது. பாரதியாரை கேட்டால் தான் சொல்லுவார். ஒவ்வொருத்தர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, இதுதான் காரணம்னு. ஆனால் என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, அற்புதமான வரி. வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, விழுப்புண் பேசிய வீர தமிழ் மகன், தமிழ் குலம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. எப்படி பாருங்கள், வேதம் நிறைந்த தமிழ்நாடு சொன்னால் பாரதி அடுத்த வரியிலேயே உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு அப்படின்னு. அதுக்கப்புறம் காதலுக்கு போயிட்டார் பாரதியார். நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல் இளம் கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு. நம்ம பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், பாரதியார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. எவ்வளோ அற்புதமாக சொல்ல பாருங்க. ஒரு நாடையே மேனி செழித்த தமிழ்நாடு அப்படின்னு. ஒரு நிலம் ஒரு நாடு சிறப்பாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே நல்ல நீர்வளம் இருக்க வேண்டும். அதுக்கு காவிரி அந்த மாதிரியான ஆறுகள் நல்லா ஓடணும் அப்படின்றத அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அடுத்து பாருங்க, முத்தமிழ் மாமுனி நீள்வரையே நின்று மொய்புற காக்கும் தமிழ்நாடு. முத்தமிழ் மாமுனி அப்படின்றத அகத்தியர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் செல்வம் எத்தனையுண்டு புவி மீதே அப்படின்னு எவ்வளோ சிறப்பாக சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வமும் அவை யாவும் படைத்த தமிழ்நாடு, அத்தனை செல்வம் தமிழ்நாடு தான் படைத்தது அப்படின்னு அற்புதமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை. நீ சொல்கிறப்போ பாரதியார் அந்த அந்த இடத்துல தான் தவம் செஞ்சார், கன்னியாகுமரியில். அதைத்தான் இவர் சொல்கிறாரான்னு எனக்கு புரியல. நித்தம் தவம் செய் குமரி எல்லை வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடுடைய புகழ் மண்டி கிடக்குது. அது என்றைக்கு நம்ம வெளியில் கொண்டு முடியும் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்கன்னா, பாரதியார், இந்த பாரதியாருடைய கவிதைகளை அத்தனை தமிழ் மக்களும் படிக்கணும். அத்தனையும் எங்கே எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரி, நம்மளால் ஒரு முயற்சி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்வி ரொம்ப முக்கியமான அடுத்த வரி. எல்லோரும் இந்த அரசியல்வாதிகள்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் கல்வியை சிறக்க வச்சோம், மூணாவது மொழியை கொன்றாமல் தமிழ்நாட்டு கல்வியை சிறப்பாக வைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதியார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறார். இந்த 3 மொழி கல்வி பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறார், கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறாரு, கல்வி சிறந்த தமிழ்நாடுக்கு அடுத்த வரியிலே புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. ஏன் கம்பனை புகழ்ந்து சொல்கிறாரு அப்படின்னா, கம்ப ராமாயணத்தை நமக்கு தமிழில் கொடுத்தவர் அப்படின்றதுனால. நாம் கம்பரை போற்றுறோமா அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்து கம்பர் கொடுத்த கம்பராமாயணத்தை படிக்கிறோமா அப்படின்னா அதுவும் இல்லாமல் ஆக்கிட்டோம். சரி, அடுத்து என்ன பாருங்கள், நல்ல பல்வித மாயின் சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு. உலகம் பூரா நம்ம தமிழ் மனம் வீச வேண்டும் அப்படின்றது பாரதியாருடைய விருப்பம். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், 7வது பாட்டு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னா. வள்ளுவனை நமக்கு உலகத்துக்கு கொடுத்தது இந்த தமிழ்நாடு. அது நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறப்போ வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட மயிலாப்பூர் தமிழ்நாடு அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், வள்ளுவனை சொல்லிவிட்டு அடுத்து நெஞ்சம் அள்ளும் சிலப்பதிகாரம் மன்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளுது அந்த சிலப்பதிகாரத்தை படித்தோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் எதுதான் இருந்தாலும் எனக்கு கலைஞர் கருணாநிதி மேலே ஒரு மரியாதை இருக்குது. என்ன காரணம்னா, அவர் வசனம் எழுதின அந்த இது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே கண்ணகி, அதை நடித்த அந்த நடிகையும் அதை உருவாக்கின அந்த கலைஞர்களுக்கும் அதை எழுதின கருணாநிதி அவர்களுக்கும் தலை வணங்குகிறேன் நிஜமாகவே. ஏன்னா
அதெல்லாம் நமக்கு அதை பார்க்கல நமக்கு தெரியாது. நாம எல்லாம் படித்தது கிடையாது இன்னும். ஆனால் பாரதியார் அதெல்லாம் படிச்சிருக்கிறாரு. நம்மள மாதிரி கிடையாது. சினிமாவை நம்பி இருந்தவர் கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்றார் பாருங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவிக்கு பின்னாடி போனவன் தான் கோவலன். அப்படி போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்தப்போ கண்ணகி கோவிச்சுக்கல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி பேசுகிற பெண்கள் எல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதனால தான் பாரதியார் அப்படி சொல்கிறான்னு எனக்கு தோணுது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் படைத்தது தமிழ்நாடு. அடுத்து 8ஆம் சிங்களம் புட்பகம் சாவகம் மாதிய தீவு பலவினும் சென்றேறி இத்தனை நாடுகளுக்கெல்லாம் போய் ஜாவாவில் இந்தோனேஷியா சிங்களம் ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் போயிட்டு அங்கு தங்கள் புலிக்கொடி மீன் கொடியும் என்று சால்புறக் கண்டவர் தாய்நாடு அப்படின்ற அற்புதமான வரிகள் பாருங்கள். தமிழ் என்னென்னா வீரம் அப்படின்றது மட்டும் கிடையாது. இதெல்லாம் நேவிகேட் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அந்த காலத்தில் கப்பல் எல்லாம் கட்டி கப்பலில் வந்து யானை படைகள் எல்லாம் வச்சு ஏற்றிட்டு போயிருக்கிறான். அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் வந்து கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறது 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எல்லாம் பாரதியார் சொல்கிறாரு. ஜாவா அப்படின்றது இந்தோனேஷியா, அங்கெல்லாம் போயிட்டு புலிக்கொடி மீன் கொடியையும் நாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். 9வது பாடல், விண்ணை அடிக்கும் தலை இமயம் எனும் வெற்பை அடிக்கும் திறனுடையார் சமர் பண்ணி கலிங்க திரள் கெடுத்தார். கலிங்கம் அப்படின்றது ஒரிசாவில் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அங்கெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வீரத்தை காமிச்சிருக்கிறோம் அப்படின்னு போகிறாரு. தமிழ் பார்த்திவர் நின்ற தமிழ்நாடு 10வதுல பாருங்கள், சீன மிசிரம் யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி. சைனாவில் இருந்து நாம் புகழ் பரப்பியிருக்கிறோம். சைனாவில் அந்த காலத்திலேயே இன்னும் பல தேசங்களில் நாம் புகழ் வீசி கலை ஞானம் படைத்தொழில் வாணிபமும், அந்த காலத்தில் பிஸ்னஸ்ஸு கலை ஞானம் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு, இதெல்லாம் நல்லா வளர்த்துருக்குறோம் பாரதியார் அப்படின்னு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. செந்தமிழ் நாடுன்னு சொன்னாலே நம்ம காதில் தேன் வந்து வாயுது அப்படின்னு என்ன ஒரு அற்புதமான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாமா? நாம் கல்வி மூலமாக ஏதோ நம்மளால் ஒரு சின்ன ஒரு முயற்சி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நாம் பண்ண வேண்டியது பாரதியாருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும்.